பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நன்மைக்கான கூலியை வீணாக்கிவிடும் செயல்கள் பற்றி அல்லாஹ் தம் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். ஒரு விஷயத்தில் காட்டும் அலட்சியத்தையும் தீவிரத்தன்மையையும் குறிக்கிறது. உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகிறான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமானால் நம் அமரர்கள் அவர் ஆத்மாவை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் தம் கடமையில் தவறுவதில்லை. அல் குர்ஆன் சூரா 6 வசனம் 61. நம் கண்மணி நாயகம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி, தான் பராமரிக்க வேண்டியவர்களை உணவு இன்ன பிற வாழ்வாதாரங்கள் முதலியவற்றால் பராமரிக்காமல் விடுவதாகிறது. இச்செயல் அவன் பாவி என்பதற்கு போதுமானதாகும். அறிவிப்பாளர் ஹசரத் அப்துல்லாஹ் பின் அம்ருப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், ஒரு சமயம் ஹசரத் மஅக்கில் பின் யசார் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இறப்பதற்கு முன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அன்னாரை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக அன்றைய பசரா நகர ஆட்சியர் உபைதுல்லாஹ் பின் ஜியாத் சென்றார். அவரிடம் மஅக்கில் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து கேட்ட செய்தி ஒன்றை உமக்கு அறிவிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஓரடியானுக்கு குடிமக்களின் பொறுப்பை அல்லாஹ் வழங்கியிருக்க அவன் அவர்களது நலனை காக்க தவறினால் சொர்க்கத்தின் வாடையை கூட அவன் பெறமாட்டான் என்று சொல்ல நான் கேட்டேன் என கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபுல் மலீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹுல் புகாரி 7150 ஹதீத். நல்லோர்களின் நற்சொற்கள். என் விஷயத்தில் 2 வகையான மனிதர்கள் அழிவை அடைவார்கள். 1. அளவுக்கு மீறி அன்பு வைப்பவன். அவன் என்னிடம் இல்லாதவற்றை கூறி என்னை போற்றுவான். 3. அளவிற்கு மீறி என்னை வெறுப்பவன். அவனுடைய கோபம் அல்லது பகை என் மீது பொய்களை பரப்பத் தூண்டும் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள். ஆதார நூல் அஹ்மத் ஷரீஃப் 160 ஹதீஸ். இத்தகைய பண்புடையோர்கள் நன்மைக்கான கூலியை வீணாக்கிவிடுகிறார்கள்.